அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று தராவீஹிலே ஓதப்பட்ட வசனம் வஹுவல்லதீ யதவஃபாக்கும் பில்லைலி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை இரவிலே வஃபாத்தாக்குகிறான் என்பதாக வசனம் ஓதப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் தூக்கத்தை குறித்தும் அதனைத் தொடர்ந்து கனவை குறித்தும் சிந்தித்து உணர்வது அவசியம். கண்ணியம் மிகுந்த சாலிஹீன்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூக்கம் என்கின்ற மாபெரும் ஒரு நிஅமத்தை குறித்து மனிதனை ஆசுவாசப்படுத்துகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா. அதிகமான வேலைகள் செய்து களைப்படைந்த உறுப்புகளை ஓய்வு பெற வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு நேரத்தை அல்லாஹ் தஆலா தூக்கத்திற்குரிய காலமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்றும் ஒரு இடத்திலும், மற்றும் ஒரு இடத்திலே ஒமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன் நஹார். அல்லாஹ்வின் மிகப்பெரிய அத்தாட்சி, அல்லாஹ்வின் மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னவென்றால் உங்களுக்கு தூக்கத்தை கொடுப்பது, இரவிலேயும் பகலிலேயும் உங்களை தூங்க வைப்பது அல்லாஹ்வின் மாபெரும் அத்தாட்சி என்பதாக திருக்குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிறது. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் மருத்துவரை நோக்கி செல்ல இருக்கின்றார்கள். மருத்துவர்கிட்ட போனா அவன் சொல்கின்ற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இரவு நேரத்துல தூங்குறீங்களா, ஏன் படபடப்பா இருக்கிறீங்க? வயசானவங்க கிட்ட கேட்டா தெரியும், நெஞ்சில ஒரே படபடப்பா இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ மருத்துவர்கள் சொல்லுகின்ற ஒரு அந்த விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு தூக்கமாக எழுதி கொடுத்துருக்க, நிம்மதியா தூங்குங்க, எல்லாம் சரியா போயிடும். இன்னைக்கு பயத்திற்கும் கவலைக்கும் மருந்தாக கொடுக்கப்படுவது தூக்கம். அந்த தூக்கத்தை அல்லாஹ் தஆலா ஒரு 1400 வருடங்களுக்கு முன்பாகவே பயப்படுகின்ற சஹாபாக்களுக்கு, கவலைப்படுகின்ற சஹாபாக்களுக்கு பத்ர் நடக்கின்ற அன்றைய இரவு அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்பதாக குர்ஆன் கூறுகின்றது. அன்ஸல் அலைக்கும் மின் பஅதில் கம்மி அமனத்தன் முஆஸா. பயப்படுகின்ற சஹாபாக்களுக்கு, கவலைப்படுகின்ற சஹாபாக்களுக்கு அன்றைய தினம் இரவிலே நிம்மதியான உறக்கத்தை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே பயம் நீங்குவதற்கும் கவலைகள் போகுவதற்கும் தூக்கத்தை அல்லாஹ் தஆலா மிக சிறந்த ஒரு நிவாரணியாக தந்திருக்கிறான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தூக்கத்தை குறித்து நாம் எடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்நௌமு அஃபுல் மௌத். தூக்கம் மரணத்தின் சகோதரன். நேற்றைய தினம் மரணத்தின் சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும், அதன் மூலம் நாம் நம்மை சரி செய்து கொள்ள முடியும் என்பதாக சொல்லப்பட்டது. தினந்தோறும் நாம் தூக்கத்தின் மூலமாக மரணத்திற்கு ஒரு ட்ரையல் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மரணம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் அசையாமல் ஆடாமல் இருப்போம் என்பதை அல்லாஹ் தஆலா தினந்தோறும் மரண சிந்தனையை நம்முடைய தூக்கத்தின் மூலமாக வைத்திருக்கின்றான். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் அதைத்தான் சொல்கின்றது, வஹுவல்லதீ யதவஃபாக்கும் பில்லைல். அல்லாஹ் உங்களை இரவில் மரணிக்க செய்கின்றான். அதனால நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது, ஒரு பெயரை கொண்டே மரணிக்கிறேன் என்பதாக நாம் ஓதுகின்றோம். எழுகின்ற பொழுதும் அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஹ்யானா பஅதமா அமாதனா, என்னை மரணிக்க செய்து பிறகு உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ் தஆலா நாம் புகழவும் செய்கின்றோம். தூக்கம் ஒரு வகையான மரணம். அந்த மரணத்தை நாம் நினைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப நீங்க கேட்கலாம், மரணமாகிவிட்டோம் என்றால் நாம் தூக்கத்தில் உணர்கின்றோம். சில பேர் தூக்கத்தில் நடந்து செல்கின்றார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால், ரூஹ் நம்முடைய உடம்பிலிருந்து முழுமையாக வெளியேறினாலும் அந்த ரூஹின் ஒரு கீற்று, ஒரு சின்ன பகுதி நம் உடம்பில் ஒட்டி கொண்டே இருக்கும் என்று மதீனத்துல் இல்ம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்னரூஹ் தஹ்ருஜு இன்த நௌமி வ யப்கா ஷிஆஹுஹா. முழுமையாக நம் உடம்பில் இருந்து ரூஹ் வெளியே சென்று விட்டாலும் அதனுடைய ஒரு சின்ன பகுதி நம் உடம்பில் இருப்பதின் காரணமாகத்தான் தூக்கத்தில் நாம் புரளுகிறோம், சில நேரத்தில் உளறுகிறோம், தூக்கத்தில் நடக்கிறோம் என்பதாக சொல்வார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், இதனை தொடர்ந்து நாம் கனவை சிந்தித்து உணர்வதும் அவசியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அருவியா அலா ரிஜ்லி தாயிர். நாம் காணுகின்ற கனவு பறவையின் காலில் கட்டப்பட்டிருக்கிறது. எப்போது நாம் அதற்கு சரியான விளக்கம் கொடுக்கின்றோமோ அது சரியான முறையில் அந்த விளக்கம் நடைமுறையில் வந்து விடுகிறது. அதுக்கு தவறான ஒரு விளக்கத்தை நாம் கொடுத்து விட்டால், சரியாக கனவு கண்டாலும் அது தவறாக உலகத்தில் நிகழ்ந்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள்.
எனவே நாம் காண்கின்ற கனவை சரியாக சொல்ல வேண்டும் அல்லது சொல்லாமல் விட்டுவிட வேண்டும். வரலாறுகளை பார்க்கிறோம். ஒரு நபர் வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில், கலீஃபா அவர்களே, நான் கனவு கண்டேன், ஒரு பூமி, அங்கே நான் விவசாயம் செய்து பொருட்களை வளரச் செய்கின்றேன், பிறகு வேண்டுமென்றே அதை வறண்டு போகும்படி விட்டு விடுகின்றேன், பிறகு மீண்டும் விவசாயம் செய்கின்றேன், மீண்டும் வறண்டு விடுகின்றேன், இதற்கு என்ன விளக்கம் என்பதாக கேட்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்போது முஸ்லிமாக இருக்கிறீர்கள், பிறகு காஃபிராக மாறுவீர்கள், மீண்டும் முஸ்லிமாக இருப்பீர்கள், மீண்டும் காஃபிராக மாறுவீர்கள் என்று சொல்ல, அலைத்து ஷைஅன், நான் சும்மா சொன்னேன், இந்த கனவை நான் காணல என்பதாக சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், கது குதியலக்க மா குதியலி ஸாஹிபு யூசுப், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது ஒருவன் அப்படித்தான் சொன்னான், நான் காணாத கனவை கண்டபடி சொன்னான், அவர் விளக்கம் கொடுத்தார், அதற்கு ஏற்றால் கூட அவன் வஃபாத் ஆகிவிட்டான். அதே போன்றுதான் உங்களுடைய நிலைமையும், உங்கள் இறுதி முடிவு நீங்கள் காஃபிராக மாறிவிடுவீர்கள் என்று சொன்னார்கள். அப்படியே அது நடந்து போனது. எனவே காணாத கனவை கண்டதாக சொல்லக்கூடாது. கண்ட கனவையும் யாரிடத்தில் சொன்னால் சரியான விளக்கம் கொடுப்பார்கள் என்று தெரிந்தால் மட்டும் அவர்களிடத்தில் சொல்லலாம். இல்லை என்றால் அதுவும் விபரீதமாக முடிந்துவிடும். இரண்டு நண்பர்கள் அல்ல, ஒரு நபர் கனவு காண்கிறார், தன்னுடைய ஒரு கால் கிழக்கு பக்கத்திலும் தன்னுடைய இன்னொரு கால் மேற்கு பக்கத்தில் இருப்பதை போன்ற அந்த கனவு. இதை தன்னுடைய நண்பரிடத்தில் சொல்லும் பொழுது அவன் ஒரு விளக்கம் கொடுக்கிறான். என்ன அப்படின்னா, உன் கால் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா உன்னை கொன்று உன்னை வெட்டி உன்னுடைய பகுதிகள் அந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் போட்டுருவாங்க, இதுதான் அதுக்கு விளக்கம் என்பதாக சொல்லிவிட்டான். கொஞ்ச காலத்திலே ஏதோ ஒரு எதிரிகள் மூலமாக அந்த நண்பன் கொல்லப்பட்டு கால்கள் இரண்டு திசைகளிலும் வீசப்படுகின்றன. அதே சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இந்த விஷயம் அவருக்கு எட்டியவர்களுக்கு சொன்னார்கள், அந்த கனவிற்கான விளக்கம் அது கிடையாது, இவன் கிழக்கு பக்கத்திலும் மேற்கு பக்கத்திலும் காலை இருப்பது போன்று பார்த்தானே, அந்த இடைப்பட்ட பகுதிகள் அனைத்தையும் ஆட்சி செய்வான் என்று அதற்கு பொருள், அல்லது அவன் நீண்ட காலம் வாழ்வான் என்பது அதற்கு பொருள். தவறான விளக்கம் கொடுத்ததின் காரணமாக அநியாயமாக அவன் கொல்லப்பட்டு விட்டான். எனவே விளக்கத்தில் கவனம் தேவை. அவசரப்பட்டு யாரிடத்திலும் கனவை நீங்கள் சொல்லிவிடாதீர்கள், அதற்கு இதுதான் சான்று என்பதாக சொல்வார்கள் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அதன் அடிப்படையிலே கனவு விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியான உறக்கத்தை நமக்கு தருவானாக. கனவிலேயும் நினைவிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளிக்கக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். அல்லாஹ் நித்திய ஜீவன், பேரண்டம் அனைத்தையும் நன்கு நிர்வகிப்பவன். அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தூங்குவதும் இல்லை, மேலும் சிற்றுறக்கமும் அவனை பிடிப்பதில்லை. வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுடையவையே. அவனுடைய அனுமதியின்றி அவனுடைய திருமுன் எவர்தான் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் அவர்களுக்கு பின்னால் மறைவாக இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான். அவன் அறிவித்து கொடுக்க நாடுவதைத் தவிர அவன் ஞானத்திலிருந்து வேறெதையும் எவரும் புரிந்து கொள்ள முடியாது. அவனுடைய அரசாட்சி வானங்கள் பூமி அனைத்திலும் பறந்து நிற்கின்றது. அவற்றை பாதுகாப்பது அவனை சோர்வரச் செய்வதில்லை. மேலும் அவன் மிக உயர்ந்தவனும் மகத்துவம் மிக்கவனுமாய் இருக்கிறான். பாகம் 3 அத்தியாயம் 2 வசனம் 255. உலகங்களின் அதிபதியே, பாவங்களை மன்னிக்கின்ற கருணையாளனே, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. இன்றைய எங்கள் நோன்பை உண்மையான நோன்பாகவும் எங்களது வணக்கங்களை உனது திருப்பொருத்தம் பெற்ற வணக்கங்களாகவும் ஏற்றருள் புரிவாயாக. உனது கோபத்தை விட்டும் விலக்கி உனது மகிழ்ச்சியை அடையும் வகையில் எங்களது செயல்களை அமையச் செய்வாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, உன்னை வணங்கவும் உனது திருவசனங்களை ஓதவும் கிருபை செய்வாயாக. இந்த நோன்பு எங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்துவதையும் உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றுவதையும் ஆரோக்கியம் வழங்குவதையும் நாங்கள் உணர்கிறோம். இறைவா, இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகளை கொடுக்க வந்த ரமதானை முழுமையாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருப்பதற்கு அருள் புரிவாயாக. கடுமையான வெயிலில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் செல்வங்களை பெருகச் செய்வாயாக. எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியும் ஞானமும் வழங்குவாயாக. வயதானவர்களை முதுமையின் தனிமையை விட்டும் பாதுகாப்பாயாக. வேலைக்காகவும் தொழில் நிமித்தமாகவும் கல்வி கற்பதற்காகவும் தங்கள் குடும்பத்தை விட்டு வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் சகோதர சகோதரிகளுக்கு
பாதுகாப்பையும் வெற்றியையும் வழங்குவாயாக. அவர்களின் குடும்பங்களை காப்பாற்றுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிகுந்த தாராள மனம் கொண்ட இறைவா, உனது தாராள மனப்பான்மையோடு அருள் மற்றும் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்தொருள் புரிவாயாக. உலகம் முழுவதும் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பும் ஆறுதலும் வழங்குவாயாக. சிறு குற்றங்களுக்காகவும் தண்டனை காலம் கடந்தும் சிறையில் இருப்போருக்கு விடுதலை கிடைக்கச் செய்வாயாக. பயனுள்ள அறிவும் ஞானமும் விழிப்புணர்வும் கொடுத்து மூடத்தனங்களில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. இந்த ஆண்டு 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் எழுதுகிற எங்கள் குழந்தைகளுக்கு வெற்றியை தருவாயாக. நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவர்கள் விரும்பும் துறைகளில் மேற்படிப்பு பயில இடம் கிடைக்கச் செய்வாயாக. படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அதன் மூலம் அவர்களது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவாயாக. கல்வியில் ஆழத்தையும் அறிவையும் ஞானத்தையும் தேடுவதில் ஆர்வமும் எங்கள் குழந்தைகளுக்கு தந்தருள்வாயாக. ஒழுக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள சந்ததிகளை எங்களுக்கு வழங்குவாயாக. உனது முழுமையான கருணையினால் எங்களுக்கு நிறைவான செல்வமும் ஆரோக்கியமும் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.